அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நாம் நாள்தோறும் நபிமொழி என்ற தொடரில் எச்சரிக்கை வேண்டாம் முகஸ்துதி என்ற அடிப்படையில் ஒரு நபிமொழியை 2 நாட்களாக இரண்டு காணொலிகள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இது 3வது காணொலி. கடந்த 2 காணொலிகளில் இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு சகீதை பற்றிய நிலையை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது காரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர், ஆலிம், சூப்பர் பேச்சாளர், சூப்பர் எழுத்தாளர் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய நிலையும் பார்த்தோம். இன்றைக்கு 3வதாக அல்லாஹ் விசாரணைக்காக எடுத்துக்கொள்வதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அவர் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் அதிகமாக செல்வங்கள் வழங்கப்பட்டு பெரிய பணக்காரராக இருந்த ஒருத்தரை பற்றி அல்லாஹ் அழைத்து விசாரணை செய்கிறான். அவருக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் செல்வங்களை வழங்கினோம் என்பதை அல்லாஹ் அவருக்கு நினைவுபடுத்தி அவரிடம் இதற்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, யா அல்லாஹ், நீ வழங்கிய செல்வங்களை எல்லாம் உனக்காகவே உன்னுடைய வழியில தான் செலவு செஞ்சேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ரப்புல் ஆலமீன், அவர் செலவு பண்ணதெல்லாம் உண்மைதான், அது பொய் இல்லை. அவர் எதற்காக செய்தார், எப்படி செய்தார் என்ற அந்த அமல்களை நிறுத்து பார்க்கக்கூடிய நம்மளுடைய ரப்பு என்ன பண்றான்னு கேட்டா, நீ செலவு செஞ்சதெல்லாம் உண்மைதான்ப்பா, ஆனா யாருக்காக பண்ண, எதுக்காக பண்ண? நீ உலக மக்கள் உன்னுடைய செயலை பார்த்து நீ வாரி வழங்குற பாரி வள்ளல், பெரிய தனவந்தர் அப்படின்லாம் சொல்லணும்னு சொல்லி நினைச்சு அந்த எண்ணத்துல தான் செஞ்ச. உள தூய்மையோடு இக்லாஸாக எனக்காக செய்யல. உன் எண்ணம் முகஸ்துதி அடிப்படையாக கொண்டு பிறர் பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைந்திருந்தது. அதனால் உனக்கு இங்கே எந்த நன்மையும் கிடையாது அப்படின்னு மலக்குகளுக்கு உத்தரவிடப்பட்டு அவரை முகம் குப்புற இழுத்து சென்று அந்த 2 பேரை எப்படி அல்ல நரகத்தில் வீச செய்தானோ அப்படியே இவருடைய நிலையும் பரிதாபத்துக்குரியதாக ஆகுது. அப்ப சகீதுங்கிற ஒரு செயலும், மார்க்க கல்விங்கிற காரி அறிஞர் என்ற ஒரு செயலும், தான தர்மங்கள் சம்பந்தமான செயல்களுமே மார்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து பார்க்கப்படுகிறது, பேசப்படுகிறது. அதற்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்க அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அதெல்லாம் எப்போ சாத்தியமாகும் என்று கேட்டால், அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்ற இக்லாஸோடு மன தூய்மையோடு செய்யப்படக்கூடிய செயலுக்கு மட்டும்தான் அந்த அல்லாஹ் வழங்கிய உத்தரவாதங்கள் என்பதை நாம் தெளிவாக சிந்தனையில் வைக்க வேண்டும். ஒரு கணமும் மறந்துடக்கூடாது. சைத்தான் நம்மளுடைய மனசுல என்ன பண்ணுவான், அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான், அவன் பார்க்குறான்னு அந்த நேரத்தில் 4 பேர் பக்கத்தில் இருந்தால் அப்போ ஒருத்தர் தர்மம் கேட்டாருன்னா உடனே பாக்கெட்டில் கையை விட்டு எதுக்கிறத எடுத்து கொடுப்போம். தன்னந்தனியாக இருக்கும்போது கேட்டால் நம்ம படுக்க போய்கிட்டே இருப்போம். சரியா? அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையை சைத்தான் நம்ம மனசில் போட்டு நம்ம சிந்தனையை மாற்றி நம்மளை எந்த ஒரு நன்மையும் விழாமல் நம்ம நரகத்தில் போகணுங்கிறது அவனுடைய நோக்கம். அதுக்காக முழுமையாக 24 hours அதற்காகவே மெனக்கிட்டு வசுவாசு செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்பதை தெல்ல தெளிவாக மக்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம செய்யக்கூடிய தர்மம் சின்னதாக இருந்தாலும், காரியங்கள் சின்னதாக இருந்தாலும், அதோடைய எண்ணம் தூய்மையாக, இது என்னை படைத்த ரப்புக்கு தான், என் கை கால், நான் வாழ்கிற இந்த உலகம், எனக்கு வழங்கப்பட்ட அனைத்தும், மனைவி மக்கள் செல்வங்கள் வீடு வாசல் அனைத்துமே இறைவனால் வழங்கப்பட்டது. அப்போ அவனுக்காகத்தான் இதை நான் செய்கிறேன், அவனுடைய அடிமை நான், அவன் என்னுடைய எஜமான் என்பதை தெளிவாக நம்மளுடைய செயல்களில் நிலைநிறுத்தும்படி அந்த காரியங்கள் அமைய வேண்டும் என்பதை உங்களுக்கு தாழ்மையுடன் உங்கள் கவனத்துக்கு முன் கொண்டு வருகிறேன். இதை கவனத்தில் கொண்டு அனைவரும் இக்லாஸோடு உள தூய்மையோடு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய அவனிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் அங்கம் வகிக்கின்ற சமூக வலைத்தளங்களுக்கும் பகிர்ந்து மக்களை நேர்வழி செலுத்தும்படி கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஸாக்கல்லாஹு கைரன்.